ஒரு முறை நாரதர் மகாவிஷ்ணு கிட்ட கேட்கிறாரு, அப்போ உங்களுடைய பக்தர்கள்ல நான் தானே ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா சதா சர்வ காலமும் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு அப்படிங்கிறாரு. உடனே மகாவிஷ்ணு சொல்றாரு, நாரதா, பூலோகத்துல என்னுடைய பக்தனை ஒருத்தனை நான் காமிக்கிறேன். அவன் காலையில இருந்து இரவு வரைக்கும் அவன் என்ன பண்றான், அவன் என்னோட நாமத்தை எத்தனை முறை சொல்றான்னு எனக்கு பார்த்துட்டு வந்து சொல்லு. அவன் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிறந்த பக்தன் அப்படிங்கிறாரு. போய் பார்த்தா அவன் காலையில் எந்திரிச்சதும் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் அவனோட வேலைகள் எல்லாத்தையும். அவன் குடும்பத்துல நிறைய பணி சுமைகள், நிறைய கடமைகள் இருந்தது. கடனை அடைக்கணும், கூட பிறந்தவங்களை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், மனைவியை பார்த்துக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், எல்லா கடமைகளும் அவனுக்கு இருந்துச்சு. உழைக்கணும், அந்த சம்பாத்தியத்துக்குள்ளேயே குடும்பத்தை நடத்தணும், எல்லா பிரச்சனைகளும் சந்திக்கிறான். நாள் முழுக்க நிறைய போராட்டங்களையும் சந்திக்கிறான். இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறான். அப்போ இதெல்லாம் பார்த்த நாரதருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. நம்ம சதா சர்வ காலமும் நாராயணா நாராயணன் சொல்றோம், இவன் ரெண்டே தடவை தானே சொல்லியிருக்கான், இவனை போய் சிறந்த பக்தன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கிட்ட போய் நிக்கிறாரு. இப்படி சொல்லிட்டீங்க, இவரை சிறந்த பக்தர்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னதும், நாரதா, உனக்கு இன்னொரு வேலை கொடுக்குறேன். உன் கையில ஒரு கிண்ணம் நிறைய எண்ணெயை நிரப்பி கொடுக்குறேன். இந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு நீ பூமியை வளம் வரணும், ஒரு துளி கூட கீழே சிந்தக்கூடாது, இந்தாமா வளம் வந்துட்டு என்கிட்ட வா அப்படின்னு சொல்றாரு. இவரும் பூமியை வளம் வந்துட்டு, பிரபு நீங்க சொன்ன மாதிரியே இந்த எண்ணெய் கிண்ணத்தோட நான் பூமியை வளம் வந்துட்டேன், இதுல ஒரு துளி கூட கீழே சிந்தல அப்படிங்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப சுத்திட்டு வந்தேன் இல்லையா, என்னை எத்தனை தடவை நாராயணான்னு என்ன நினைச்சு நீ கூப்பிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க தான் என்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, ஒரு துளி கூட சிந்தக்கூடாதுன்னு. அந்த பொறுப்பு முடிக்கணும், அந்த கடமை உணர்ச்சியோட இருந்தனால என்னால எந்த விஷயத்தையும் யோசிக்க முடியல, உங்களோட நாமத்தை நான் உச்சரிக்கவும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ மகாவிஷ்ணு கேட்கிறாரு, இந்த எண்ணெய் பின்னத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு பூமியை வளம் வரணும் அப்படிங்கிற நீ ஒரு துளி கீழே சிந்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினால என்ன ஒரு தடவை கூட நினைக்க முடியல அப்படிங்கிற. ஆனா பூலோகத்துல அந்த பக்தன் அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறப்போ என்ன ரெண்டே தடவை கூப்பிட்டான் இல்லையா, அந்த 2 தடவையாவது அவனால கூப்பிட முடிஞ்சது. அவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையில உன்னால முடியலன்னா நீ சிறந்த பக்தனா அவர் சிறந்த பக்தனான்னு கேட்டாராம். அப்பதான் நாரதரும் உணர்ந்தாராம், எவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில இறைவனை நினைக்கிறது தான் பெரிய பக்தி அப்படிங்கறத. எவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில அவர் கடமைகளை சிறப்பா செய்யறவங்க தான் மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் நல்ல பக்தர்களா நினைக்கிறாரு அப்படிங்கறது புரிஞ்சுதான்.